ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த EE3022 Vlsi Design இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டீட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா EE3022 Vlsi Design இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CMOS லாஜிக் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி BA CMOS இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கேட்ஸ்லேருந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபைன் மாப் செட் ஸ்கேலிங் கேட்கலாம். அதே மாதிரி அதோட சிக்னிஃபிகன்ஸ் இன் செமிகண்டக்டர் டெக்னாலஜின்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CMOS IC ஃபேப்ரிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் என்வெல் பீவல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிசைன் ரூல்ஸ் அண்ட் லே அவுட் கன்சிடரேஷன் இன் CMOS IC ஃபேப்ரிகேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CMOS IC ஃபேப்ரிகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கலாம். ஸோ என்வெல்னா என்ன, பீவெல்னா என்ன, SOI COMOS அப்படின்னா என்ன, உங்களுக்கு அதில் வந்து ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ல கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CPLD ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்பேர் பண்ணி கேட்கலாம். PIL PLA CPLD இதுல இருந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து PIL-ம் PLA-வும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CPLD அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணி கேட்கலாம். PIL அண்ட் PLA வந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி PLD ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FPGA ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி FPGA பேஸ்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FPGA FPAA ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட லுக் அஹெட் அடர்ஸ் வித் டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் படிக்க பாருங்க. வெரிலாக் HTL வித் எக்ஸாம்பிள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெரிலாக் HTL ரொம்ப முக்கியமான ஒன்று. HTL ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ALU நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் பிஹேவியர் மாடலிங் கான்செப்ட் இன் HTL இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதெல்லாம் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.